வணக்கம். ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது 2026ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் மீனம். கிட்டத்தட்ட 77 வீரர்களை தேர்வு செய்வதற்கு 10 அணிகள் தயார் நிலையில் இருந்தாலும் அந்த 77 இடங்களை நிரப்புவதற்கு கிட்டத்தட்ட 350 வீரர்கள் போட்டியிட இருக்கிறார்கள். இதனால் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்பது ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது 19வது ஐபிஎல் தொடர் என்பது அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் துவங்க இருக்கக்கூடிய சூழலில் இந்த ஐபிஎல் தொடருக்கான மினி ஏலம் என்பதுதான் இன்று மதியம் இன்னும் சற்று நேரத்தில் ஐக்கிய அரபு இருக்கக்கூடிய அபுதாபியில் நடைபெற இருக்கிறது. அபுதாபியில் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தாலும் வெளிநாடு, அதாவது இந்தியாவிற்கு வெளியில் தொடர்ந்து 3வது முறையாக இந்த ஐபிஎல் ஏலம் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். குறிப்பாக இந்த மினி ஏலத்தை முன்னிட்டு தான் கடந்த நவம்பர் மாதம் 15ஆம் தேதி அனைத்து அணிகளுமே கிட்டத்தட்ட இந்த போட்டி ஏலத்தில் பங்கேற்கக்கூடிய 10 அணிகளுமே தங்களிடமிருந்து விடுவிக்கப்பட்ட வீரர்கள், அதே போல ட்ரேடு முறையில் செய்யப்பட்ட வீரர்கள் என அனைவர்களுடைய இறுதிக்கட்ட பட்டியலை இந்திய கிரிக்கெட் வாரியத்திடம் கொடுத்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து தான் தற்பொழுது இந்த ஐபிஎல் மினி ஏலம் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த ஐபிஎல் மினி ஏலத்திற்காக கிட்டத்தட்ட 1390 வீரர்கள் பதிவு செய்தாலும் கூட கிட்டத்தட்ட 1040 வீரர்களை நீக்கி அது இறுதியாக 350 வீரர்கள் என்பது இந்த மினி ஏலத்திற்கு வர இருக்கிறார்கள். ஏற்கனவே தக்க வைக்கப்பட்ட வீரர்களை பொறுத்தவரைக்குமே 10 அணிகளும் சேர்த்து 173 வீரர்கள் தக்க வைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் தான் மீதம் இருக்கக்கூடிய 77 இடங்களை தான் இன்று 10 அணிகளும் ஏலம் கேட்க இருக்கிறார்கள். இந்த 77 வீரர்களை பொறுத்தவரைக்குமே 77 இடங்களை நிரப்புவதற்கு 350 வீரர்கள், அதாவது வெளிநாடு, அதே போல இந்தியா, அதே போல அன்கேப்டு பிளேயர் என கிட்டத்தட்ட 350 வீரர்கள் இந்த ஏலத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஏலம் என்பது துவங்க இருக்கிறது. குறிப்பாக பல வீரர்கள் அதிக கவனத்தை ஈர்ப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 45 வீரர்கள் அடிப்படை விலையாக 2 கோடி ரூபாய்க்கு தங்களை ஏலத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் முன்னணி வீரர்கள், ஒரு சில வீரர்கள் இந்த ஏலத்தில் பங்கேற்கவில்லை என்பது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்கிறது. குறிப்பாக பாப் டு பிளிஸியா இருக்கும், அதே போல மேக்ஸ்வெல் இருக்கட்டும், இவங்கெல்லாம் இந்த முறை ஏலத்தில் பங்கேற்கவில்லை என்பது இந்த முறை ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்கிறது. அதே போல 10 அணிகளுமே கடந்த நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு முன்பாக அவங்களுடைய எந்தெந்த வீரர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் என்ற பட்டியலை வெளியிட்டதில் சென்னை ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான் ஏற்பட்டது. குறிப்பாக முன்னணி வீரர்களாக அதே போல அவர்களை வெளியிட்டார்கள். குறிப்பாக சொல்லணும்னால் ரவீந்திர ஜடேஜா மற்றும் சாம் கரனை ட்ரேடு முறையில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு கொடுத்து, அதே போல சஞ்சு சாம்சனை மீண்டும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எடுத்திருந்திருக்கார்கள். இப்படி பல கிட்டத்தட்ட 10 அணிகளுமே பல வீரர்களை வெளியில் எடுத்து இந்த முறை இந்த மினி ஏலத்திற்கு வர இருந்தாலும் கூட கொல்கத்தா மற்றும் சென்னை அணிக்கு தான் அதிகப்படியான வீரர்கள் தேவைப்படுகிறது. இருவருமே தான் இந்த இரண்டு அணிகள் தான் இந்த மினி ஏலத்தில் அதிகம் கவனம் செலுத்தப் போகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். அந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது எந்தெந்த அணிக்கு எவ்வளவு வீரர்கள் தேவைப்படுகிறார்கள் என்பது பார்க்கும் பொழுது கொல்கத்தா நைட் ரைடர்ஸை பொறுத்த வரைக்குமே மொத்தம் 13 வீரர்கள் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அதாவது உள்நாட்டு, வெளிநாட்டு, அதே போல அன்கேப்டு பிளேயர் என மொத்தம் 13 வீரர்களை அவர்கள் தேர்வு செய்ய வேண்டும். அதே போல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்த வரைக்குமே 9 காலி பணியிடங்களும், அதே போல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்குமே 10 காலி பணியிடங்களும் இருக்கிறது. இவர்கள் இந்த ஏலத்தில் அதிக கவனம் செலுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டாலும் மற்ற அணிகளும் தங்களுடைய வீரர்களை, அதாவது ஏற்கனவே அவங்களுடைய 11 செட் பண்ணியிருந்தாலும் கூட ஒரு சில பிளேயர்களை எடுத்து பேக்கப்ல வச்சுக்கிறதுக்கான அந்த நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை பொறுத்த வரைக்குமே 6 காலி இடங்களும், டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்குமே 8 காலி இடங்களும், குஜராத்தை பொறுத்த வரைக்கும் 5, பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் 4, ராயல் சேலஞ்சை பொறுத்த வரைக்கும் 8, ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் 9, மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் 5 காலிப்படைகள் இவர்கள் இந்த ஏலத்தை எடுக்க இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை எந்த அணியிடம் அதிகப்படியான தொகை இருக்கிறது என்று கேட்டால் அதே போலதான் கொல்கத்தாவுக்கு எவ்வளவு அதிகமாக தேவைப்படுகிறார்களோ அதே போல அதிக தொகையுமே கொல்கத்தாவிடம் இருக்குது. அதன் அடிப்படையில் கொல்கத்தாவை பொறுத்த வரைக்குமே 64.3 கோடி ரூபாய் அவர்கள்ட்ட இந்த ஏலத்தில் 64.3 கோடி ரூபாய் தான் இந்த ஏலத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து சென்னை சூப்பர் கிங்ஸிடம் 43 கோடியும், ஹைதராபாத் அணியிடம் 25 கோடியும், லக்னோ அணியிடம் 22.5 கோடியும் இருக்கிறது. டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்குமே 21 கோடியும், குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்குமே 12 கோடியும் இருக்கிறது. பஞ்சாபை பொறுத்த வரைக்குமே 11.5 கோடியும், ராயல் சேலஞ்ச் பெங்களூரை பொறுத்த வரைக்குமே 16 கோடியும் இருக்கிறது. இதில் குறைஞ்சபட்சமாக மும்பை இந்தியன்ஸிடம் 2.75 கோடி தான் இருக்கிறது. மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்குமே அவர்களுடைய அதிகபட்ச வீரர்களை இந்த முறை வெளியில் விடவில்லை. அதே போல ஏற்கனவே அவர்களுடைய 11 எல்லாம் செட் பண்ணிவிட்டார்கள். ஏலத்தை பொறுத்த வரைக்குமே எப்பொழுது ஏலம் வந்தாலும் சரி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் மும்பை இந்தியன்ஸும் ஏலத்தில் பல
வியூகங்களை வகுத்து வீரர்களை தேர்வு செய்வதில் வல்லவர் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே போலதான் இந்த முறை நடக்கக்கூடிய ஏலத்தில் மும்பை இந்தியன்ஸிடம் வெறும் 2.75 கோடி ரூபாய் மட்டுமே இருக்கிறது. அதனால் அவர்கள் அதிகமாக இந்த ஏலத்தில் கவனம் செலுத்த மாட்டார்கள். அதிகப்படியாக அவர்களுக்கு 5 வீரர்கள் மட்டுமே தேவைப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த முறை ஏலத்தில் கவனம் செலுத்துவதில் சற்று தொய்வுதான் ஏற்படும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே போல பல வீரர்கள் இந்த ஏலத்தில் பதிவு செய்தாலும் ஒரு சில வீரர்கள் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வீரர்களாக பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் பந்துவீச்சை பொறுத்த வரைக்குமே மத்திசா பதிரானா, ஆண்ட்ரிச்சி நோர்கியா இவர்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு கவனத்தை ஈர்க்கக்கூடிய வீரர்களாக பார்க்கப்படுகிறது. பதிரானாவை பொறுத்த வரைக்குமே இலங்கையைச் சேர்ந்தவர், ஏற்கனவே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு விளையாடியவர். ஆனால் இந்த முறை துரதிருஷ்டவசமாக அவரை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விடுவித்து மீண்டும் ஏலத்தில் எடுப்பதற்கான முயற்சியை ஈடுபட்டிருக்கிறார்கள். என்ன செய்ய போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கவும். அதே போல மற்ற பவுலர்களும் அதிகபட்சமாக 2 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுக்க இருக்கிறார்கள். அதேபோல் நியூசிலாந்தை சேர்ந்த மேட் ஹென்றி, அதே போல ஜேக்கப் டப்பி, ஜெரால்ட் கோச்சே, ஸ்பென்சர் ஜான்சன், ஆகாஷ்தீப், அதே போல முக்கியமான பந்துவீச்சாளர்கள் இவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய அடிப்படை தொகையை 2 கோடி ரூபாய் என்பது நிர்ணயம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு விக்கெட் கீப்பர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 5 விக்கெட் கீப்பர்கள் என்பது அந்த எல்லா அணிக்குமே தேவைப்படுகிறது. கொல்கத்தாவை பொறுத்த வரைக்குமே கடந்த முறை டிகாக்கை வைத்து அவர்கள் விக்கெட் கீப்பர்களுடைய பணியை சேர்ந்தார்கள். அதே போல ரஹ்மல்லா குர்பாஸை வைத்து தான் ரெண்டு விக்கெட் கீப்பர்கள் ஆல்டர்னேட்டில் ஒவ்வொரு போட்டியிலும் இறக்கிருந்தால் கூட 2 விக்கெட் கீப்பர்களுமே இந்த முறை வெளியிட்டார்கள். ஆக இந்த முறை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை பொறுத்தவரைக்கும் கம்பல்சரி விக்கெட் கீப்பர் என்பது தேவைப்படுகிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ரஹ்மல்லா குர்பாஸ், குயின்டன் டிகாக், ஜானி பைர்ஸ்டோ போன்ற விக்கெட் கீப்பர்கள் எல்லாம் அதிக கவனம் இருப்பார்கள். மீண்டும் ரஹ்மல்லா குர்பாஸையும் அதே போல குயின்டன் டிகாக்கையும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி எடுக்குமா என்பது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதே போல ஆல்ரவுண்டர்கள் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த முறை இந்த மினி ஏலத்திற்கு முன்பாக விடுவிக்கப்பட்ட வீரர்களில் ஆல்ரவுண்டர்களாக முக்கியமாக ஏலத்தில் எடுக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டிருக்கல. ஆந்திர ரசலை பொறுத்தவரைக்குமே திடீரென அவருடைய ஓய்வு முடிவை அறிவித்து விட்டார். அதே போல மேக்ஸ்வெல் கடந்த முறை பஞ்சாப்ல விளையாடினார். இந்த முறை ஏலத்துக்கு வந்திருந்தாலும் கூட கடைசி நேரத்தில் ஏலத்தில் பங்கேற்கவில்லை என்ற மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமும் இருந்தது. இந்த சூழல் தான் இந்த முறை மேக்ஸ்வெல், ஆண்ட்ரே ரசல் போன்ற முன்னணி ஆல்ரவுண்டர்கள் இல்லாதது இருக்கக்கூடிய அணிக்கு 10 அணிகளுக்குமே மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. பந்துவீச்சை பொறுத்த வரைக்குமே அட்டிங்சன், அதே போல வனிந்து ஹசரங்கா, வெங்கடேஷ் ஐயர் இவங்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படக்கூடிய ஆல்ரவுண்டர். லியாம் லிவிங்ஸ்டனை பொறுத்த வரைக்குமே 2 கோடி, ரச்சின் ரவீந்திரா பொறுத்த வரைக்குமே 2 கோடி, வெயின்டன் முல்ரே பொறுத்த வரைக்குமே 1 கோடி. இவர்களெல்லாம் சமீபத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த சர்வதேச T20 போட்டிகள் எல்லாம் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள். லியாம் லிவிங்ஸ்டன் இந்த முறை எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வீரராக பார்க்கப்படுகிறது. கடந்த முறை 24 கோடிக்கு ஏலம் எடுக்கப்பட்ட கொல்கத்தா அணியினால் ஏலம் எடுக்கப்பட்ட வெங்கடேஷ் ஐயரை பொறுத்த வரைக்குமே கொல்கத்தா அணியில் துணை கேப்டனாக இருந்தார். ஆனால் இந்த முறை ஏலத்திற்கு வந்திருக்கிறார், விடுவிக்கப்பட்டிருக்கிறது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி விடுவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அவரை மீண்டும் கொல்கத்தா அணியை ஏலம் எடுப்பார்களா அல்லது மற்ற அணி ஏலம் எடுப்பார்களா என்பதை நாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். குறிப்பாக சுழல் பந்து வீச்சை பொறுத்த வரைக்குமே மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்குமே சுழல் பந்து வீச்சில் சற்று தொய்வு இருந்தாலும் கூட இந்த முறை ராகுல் சஹாரை எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே ராகுல் சஹாரை பொறுத்த வரைக்குமே மும்பை இந்தியன்ஸ் அணி 5 முறை கோப்பையை கைப்பற்றதால் ராகுல் சஹாரோட பங்கு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பங்காக இருக்கிறது. அதே போல ரவி பிஸ்னாயை பொறுத்த வரைக்குமே இந்த ஐபிஎல் மினி ஏலத்தை பொறுத்த வரைக்குமே இந்திய வீரர்கள் மீது அதிகமாக கவனம் செலுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் வெளிநாட்டு சுழற்பந்து வீச்சாளரை பொறுத்த வரைக்குமே அகில் குசைன், அதே போல முஜிப் ரஹ்மான், மகிசா தீக்ஷனா போன்ற வீரர்கள் எல்லாம் சர்வதேச T20 போட்டியில் டாப் 10 அந்த ரேங்கிங்கில் முன்னிலை இருந்தாலும் கூட இந்த முறை ஏலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் என்று எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஏலம் என்பது நடைபெற இந்த ஏலத்தில் பங்கேற்கவில்லை. அதாவது டோன் கான்வே, ஜாக் ரெசர் மெக்ரெக், அது மட்டும் இல்லாமல் டேவிட் மில்லர் போன்ற ஒரு சில பேட்ஸ்மேன்கள் தான் இந்த ஏலத்திற்கு வருகிறார்கள். குறிப்பாக ஆல்ரவுண்டராக பார்க்கப்படக்கூடிய கேமரன் குரியனை பொறுத்த வரைக்குமே 2 கோடி ரூபாய் அவருடைய IPL அதாவது நிர்ணயிக்கப்பட்ட விலையாக இருக்கிறது. இந்த முறை அவர் ஆல்ரவுண்டர் பட்டியலில் இருந்தாலும் கூட ஒரு சில கருத்துக்களாக இருந்தது. நான் பேட்ஸ்மேன் இல்லை பந்து வீச்சலாக பதிவு செய்திருக்கேன் என்ற கருத்துக்களாக இருந்தது. ஆக இந்த முறை கேமரன் கிரீன் மீது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதே நேரத்தில் அவர் அதிகப்படியான ஏலத்திற்கு செல்வார் என்ற எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கடந்த முறை 27 கோடிக்கு சென்றிருந்த ரிஷப் பண்டுடைய சாதனையை இந்த IPL மினி ஏலத்தில் முறியடிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியில் இருந்தாலும் கூட அதிகபட்சமாக கிட்டத்தட்ட ஒரு 64 கோடி ஏலத்தோடு தான் கொல்கத்தா அணி களமிறங்கி இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை 27 கோடியை ஒரு வீரருக்கு கொடுத்துவிட்டால் மற்ற வீரர்களை ஏலம் எடுப்பது மிகப்பெரிய கஷ்டமாக ஆகிவிடும். ஆக இந்த முறை 27 கோடி அந்த ரெக்கார்டை உடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது மிக மிக குறைவாக இருந்தாலும் கூட இன்னும் சற்று நேரத்தில் இந்த IPL மினி ஏலம் என்பது துவங்கியிருக்கிறது. 10 அணியை சேர்ந்திருக்கக்கூடிய அந்த உரிமையாளர்களும் அபுதாபியில் இருக்கிறார்கள், பயிற்சியாளர்களும் அபுதாபியில் இருக்கிறார்கள். மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்த மினி ஏலம் என்பது துவங்கியிருக்கிறது. யார் யார் ஏலத்தில் எடுக்கப் போகிறார்கள், யார் யார் அதிக தொகைக்கு போக போகிறார்கள், அந்த 350 யார் அந்த
77 பேர் என்ற விடை என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிந்துவிடும். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துக்குமார்.